நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? சிலுவையிலே நமக்காக மன்னிப்பை பெற்று தந்தாரே. நம்முடைய சுபாவத்தின் நிமித்தமாக அவரிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஒப்புரவாகாமல் இருக்கிறோமா? இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்தாரே. நம்முடைய பாவங்கள்னாலே அவர் அண்டையில் சேராமல் திருச்சன்னதத்துக்கு வர்றதற்கு குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? தம் ஜீவனை தந்து நம்மை தகுதிப்படுத்தினாரே. அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சன்னிதானத்தில் சேர்வோம். இந்த பெரிய வெள்ளி ஆராதனை ஒழுங்கிற்காக உங்கள் அனைவரையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆராதனை அழைப்பிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தேவன் அன்போடு கூட சேர்ந்து நாம் அனைவரும் இறை சன்னிதானத்தில் அமர்ந்து ஜெப நிலையிலே காத்திருப்போம். தேவன் நம்மை வழி நடத்துவார். எனக்காகவே அலங்கோலம் எல்லாம் எனக்காகவே அவதி எல்லாம் என் சாபங்கள் பாவங்கள் நீக்கும் சர்வலோகாதிபரே
சுகமுண்டு சுகமுண்டு சாபங்கள் போக்கும் பாவங்கள் நீக்கும் பூரண சுகமுண்டு இயேசு மண்டை மாத்திரமே இயேசுவின் காயங்களால் சுகமுண்டு. இயேசுவின் காயங்களால் சுகமுண்டு. ஜெபம் செய்வோம். காயங்களை கழுவி புதிய இருதயத்தை தந்து நம்முடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்து எங்களை மீட்ட நல் நாதரே, சுவாமி நன்றியோடு கூட உம்முடைய சன்னிதானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எம்மாத்திரம் நீர் முகத்தை எங்களுடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்க முடியாத வண்ணத்தில் நாங்கள் செய்த பாவங்கள் எத்தனையோ சுவாமி, மீறுதல்கள் எத்தனையோ சுவாமி. கர்த்தாவே, குறைபாடுகளாக காணப்பட்டோம். கர்த்தாவே, மீறுதல்னாலே கர்த்தாவே நாங்கள் எங்கள் கடின வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவினீரே. நன்றியோடு கூட உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் சுவாமி உம்முடைய சன்னிதானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட பாரத்தோடு வந்திருக்கிறவர்களை கர்த்தாவை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக உம்முடைய சன்னிதானத்தில் அவர்களை தருகிறோம் சுவாமி. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சன்னிதானத்தில் தருகிறோம். கர்த்தாவே, நீர் தாமே அவர்கள் மேலே இரக்கமாக இருந்து கூடிய சீக்கிரத்தில் அவர்களை கொண்டு வந்து சேரும் சுவாமி. வர முடியாதவர்களுக்காக உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் தருகிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் கர்த்தாவே அவர்களை முழுமையாக அபிஷேகமாய் கர்த்தாவை நிரம்பட்டும் சுவாமி. அவங்களுடைய வாழ்க்கை இன்றைய தினத்திலிருந்து மாறட்டும் தகப்பனே. கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக அவருடைய ஜீவனாலே கர்த்தாவே தன்னுடைய ஜீவனிலே புதிதாக கர்த்தாவே சுவாசத்தை ஊற்றப்பட்டவர்களாக இங்கிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் திரும்பி செல்ல சுவாமி, பாரங்களை எல்லாம் உடைய சன்னிதானத்தில் விட்டவர்களாக விடுதலை பெற்றவர்களாக திரும்பி செல்ல சுவாமி எங்களை ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் தருகிறோம். நீர்தாமே வழி நடத்தும் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் தருகிறோம். கீத வாத்தியங்களை வாசிக்கிறவர்களையும் பாடகர் குழுவையும் ஒளி அமைப்பை செய்கிறவர்களையும் மற்ற ஏற்பாடுகளை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய கருத்தில் தருகிறோம் சுவாமி. அவருடைய தாளந்துகளை, அவருடைய நேரத்தை கர்த்தாவே, அவருடைய உழைப்பை கர்த்தாவே உமக்காக எடுத்து நீதாமே உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தும் தகப்பனே. கர்த்தாவே, என்னுடைய நாமம் மட்டுமே உயர்ந்திருக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற தாசனை கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்தில் தருகிறோம். கர்த்தாவே, அவர் மூலமாக எங்களோடு பேசும். எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் மாற்றி போடும் சுவாமி. எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா இருண்ட பக்கங்களையும் கர்த்தாவே உம்முடைய வெளிச்சம் கர்த்தாவை நிரப்பட்டும் தகப்பனே. இந்த நாளில் வந்தவர்கள் ஒவ்வொருவரும் நிறைந்தவர்களாக விடுதலை பெற்றவர்களாக இந்த இடத்திலிருந்து திரும்பி செல்லும்படியாக நம்முடைய பிரச்சனை எங்களுக்கு முன்பதாக செல்லும்படியாக நம்முடைய கருத்தில் தருகிறோம். மீதியான எல்லா காரியங்களும் நம்முடைய கருத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பரமபிதாவே. சபையார் அனைவரும் எழுந்து நின்று தொடக்க பாடலாக என் அருள்நாதா இயேசுவே என்ற பாடலை உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோம். சிலுவை காட்சி பார்க்கையில்
சபையார் தொடர்ந்து நிறுவனமாக திரையில் தெரிகிற பகுதியை நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான புனித வெள்ளி தினத்திலும் சுவாமி உம்முடைய ஆலயத்திற்கு வரவும் ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாடவும் நீர் பாராட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய திரு சன்னிதானத்திலே உம்முடைய வீட்டிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளையும் கர்த்தாவே சிலுவை மரணத்தையும் குறித்து நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் இதை தவிர எங்களுக்கு பெருமை வேறு ஒன்றுமில்லையே சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சிலுவை காட்சிக்கு முன்பதாக நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே எங்கள் இருதயங்களை உடைத்து உம்முடைய சமூகத்திலே ஊற்றி உமக்கு முன்பாக கர்த்தாவே நீர் செய்த இந்த அன்புக்கு ஈடாக எண்ணத்தை செலுத்துவோம் என்று ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் பணிகிறோம். கர்த்தாவே, இந்த தெய்வ அன்பிற்கு ஈடாக இந்த தியாகத்திற்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை ஆண்டவரே உமக்கு கொண்டு வர முடியும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பலிபீடத்திலே உமக்கு காணிக்கைகளாக படைக்க எங்களையும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான தினத்திலும் கூட நாங்கள் எங்களை உண்மையாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இந்த அன்பிற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்ற ஒரு விசை கேட்டு கர்த்தாவே எங்களுடைய எல்லா குற்றம் குறைகளையும் சிலுவையின் அடிவாரத்திலே இறக்கி வைத்து உம்மோடு ஒப்புரவாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் தயவு செய்யுங்க சுவாமி. கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கயிறுகளாலே கட்டி இழுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, கை கால்களில் ஆணிகளோடு தலையிலே முள்முடியோடு கர்த்தாவே எங்களை நோக்கி நீர் பார்க்கிறீர், ஒவ்வொரு நேரமும் எங்களை அன்புடன் பார்க்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த அன்பிற்கு நாங்கள் அடிபணிந்தவர்களாக கர்த்தாவே எங்களுடைய முரட்டாட்டங்களை எல்லாம் விட்டு கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய பிள்ளைகளாக கர்த்தாவே உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக கர்த்தாவே உம்முடைய அன்பை உணர எங்கள் இருதயத்திற்கு பலத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். உணர்தல் உள்ள ஆவியை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. ஒரு விசை எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் முழுவதுமாக நிரப்பி கர்த்தாவே எங்களுடைய குற்றங்குறைகளை எல்லாம் உடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் அறிக்கையிட கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, எந்தெந்த இடத்துலெல்லாம் நாங்கள் குறைபட்டோமோ அந்த இடத்தையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு சரி செய்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தெய்வீக அன்பிற்கு ஆண்டவரே நாங்கள் அடிபணிய கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. இதை தியானிக்கும் போதெல்லாம் கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயமாக அல்லவா என்ற அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் கூட சுவாமி ஆண்டவரே குற்றங்குறைகளை எல்லாம் உடைய சன்னிதானத்திலே அறிக்கையிடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். குறைகளோடு போராட்டத்தோடு கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு
உடல் சுவீனத்தோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு விசை தொடும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் உடைய ஆவியினாலே நிரப்பப்பட, ஆண்டவரே, இந்த இடம் அசைய எங்கள் உள்ளங்களெல்லாம் ஆண்டவரே உடைய அன்பினாலே பெருக்கெடுத்து ஓட கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக அன்பினாலே ஆட்கொள்ளும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, கண்ணீரோடு வந்தவர்கள் கர்த்தர் இவ்வளவு பெரிய அன்பை செய்த தேவாதி தேவன் எனக்கு மற்றவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று ஆண்டவரே சந்தோஷம் மகிழ்ச்சியுமாக இங்கிருந்து திரும்பி செல்ல கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, உடைய அன்பை நாங்கள் அதிகமாக உணர இந்த நாட்களை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் கூட அந்த தெய்வீக அன்பை நாங்கள் அதிகமாக தியானித்து அந்த அன்பிற்கு கட்டுப்பட்டவர்களாக நடக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஏவி எழுப்பும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம், திருச்சபையின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்த தேவனுக்கு நாங்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எங்களையே அல்லவோ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பெற்ற இந்த ஸ்லாக்கியம், நாங்கள் பெற்ற இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டுமே சுவாமி. அதற்காக ஆண்டவரே எங்களையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க உம்முடைய ஊழியத்திற்காக ஆண்டவரே நாங்கள் புறப்பட்டு செல்ல கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கூப்பிட வேண்டுமாய். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் காதுகளை திறக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குற்றங்குறைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை தொட்டு ஆசீர்வதித்து மகனே மகளே கலங்காதே என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தி அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இன்றைக்கு நீர் கொடுக்க எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மன்னாவை நாங்கள் உட்கொள்ளும் போது கர்த்தாவே அதனாலே நாங்கள் ஆண்டவரே ஆன்மீக வகையில் பலம் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க சுவாமி. எங்களுடைய ஊழியங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியத்திற்காக இந்த ஆராதனைக்காக ஆண்டவரே முயற்சி செய்த பாடுபட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஒன்றும் அதிகமாய் உன் மீது அன்பு கூற ஆண்டவரே நீர் எங்கள் மீது முழுவதுமாய் அன்பு கூர்ந்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உன்மேல் முழுவதுமாய் அன்பு கூற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய வசனம் அவர்களோடு இடைப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு உடலில் உள்ள எல்லா பலவீனங்களையும் பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, கேள்விகளையெல்லாம் ஆச்சரியக்குறிகளாய் மனதிலே ஆண்டவரே கர்த்தர் செய்த அற்புதத்தை எல்லாம் நாங்கள் பார்த்து கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற விசுவாசத்திலே பலப்பட கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை முடித்து நாங்கள் செல்லும் பொழுது உம்முடைய முழுவதுமாக ஒப்புரவாகி கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு அழைப்பையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுத்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க சுவாமி. சிங்க தேசத்திற்காக வருகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரை ரட்சிக்கப்படாத ஒரு கூட்ட ஜனம் எங்கள் திரு ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிறாங்க சுவாமி. அவர்களுக்காக பாரப்பட்டு செபிக்கிறோம். கர்த்தாவை, இந்த நாளிலும் கூட சுவாமி உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் இறங்கத்தக்கதாக அவர்கள் உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஒளியாக உள்ள கலங்கரை விளக்கமாக உள்ள அந்த ஆலயத்தை நோக்கி சுற்றிலும் இருக்கிற மக்கள் வந்து பயன்பெறத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க. ரட்சிப்புக்குள் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களுடைய ஊழியங்களை எல்லாம் ஒரு விசை ஆசீர்வதித்து கர்த்தாவே இருளில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு ஒளியாக உப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. இந்த ஆராதனை பிற பகுதிகளை எல்லாம் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதும், ஆனாலும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஏனென்றால் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் இடையிலே சுவாமி, ஆமென். உலகம் இருளில் மூழ்கியிருக்கும் பொழுது வெளிச்சை தந்தது கல்வாரி. ஒப்புரவாகும்படி நமக்கு இரக்கத்தை தந்தது கல்வாரி. நம்மை ஒற்றுமையாக்கினது கல்வாரி. அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. இல்லாதோருக்கு அருளை தந்தது கல்வாரி.
எல்லாரும் பாவங்கள் நீக்கி அவரோடு ஒப்புரவாகும்படி நம்மை ஒன்று சேர்த்தது கல்வாரி. அதை குறித்து ஒரு பாடலை நம்முடைய பாடகர் குழு பாட கேட்போம்.
சபையார் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக குருசினில் தொங்கிய குருதியும் உடைய என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கைக்காக ஜெபிப்போம். இறக்கமுள்ள தகப்பனே, சுவாமி எங்களுக்காக உம்முடைய ஜீவனை தந்தீரே. நன்றியுள்ளவர்களாய் சுவாமி இதோ உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். இதோ கர்த்தாவே, நீர் தந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைத்து பார்த்தவர்களாக நன்றியோடு கூட சுவாமி நாங்கள் படைக்கிற இந்த காணிக்கைகளை நீங்கள் தாமே அங்கீகரிக்கும்படியாய், நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்தில் தருகிறோம். கர்த்தாவே, இதை உம்முடைய நாம மகிமைக்கென்று எடுத்து உபயோகப்படுத்த சுவாமி எங்களை நீங்கள் வழிநடத்தும்படியாக எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். மீதியான எல்லா காரியங்களையும் உடைய கருத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைகளிலே நாம் குருவேசு சுவாமி கொழுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைகளிலே
போய் அமரவும். போன வருடத்தில் நாம் பார்த்த அதே உலகத்தின் ஆர்டர் இப்போதைக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகள் மாறி வருகிறது, ஒவ்வொரு நாளும் நிலைமைகள் மாறி வருகிறது, நிச்சயமற்ற தன்மை ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பு, அவருடைய இரக்கத்தை பெற்றவர்களாக நாம் நம்பிக்கையோடு கூட எதிர்காலத்தை நாம் பார்க்க முடியும். அதற்கு முக்கியமான காரணம் ஆண்டவருடைய சிலுவை, த கிராஸ், த பவர் ஆஃப் த கிராஸ். அது என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது? என்னை நோக்கி அந்த கண்கள் பார்த்தது, என்னை அவருடைய பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினது. அதை குறித்து தான் ஒரு பாடலை நம் பாடகர் குழு பாட இருக்கிறார்கள். ஓ டு see the dawn. என்னுடைய வாழ்க்கையிலே விடிவை தந்த அந்த சிலுவை குறித்ததான பாடலை நாம் அனைவரும் கேட்போம். To see the
சபையார் எழுந்து நின்று திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கான வாசிக்க வேண்டிய திருமுறை பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல் 56 முடிய. புக் ஆஃப் லூக் சாப்டர் 23 verses 44 to 56. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரவும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நீர் பாராட்டின நம்முடைய அன்பை ஆண்டவரே, இந்த நாளிலே அந்த சிலுவை காட்சியிலே நாங்கள் காணும்படியாக நீ செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத தூய மெய்யான அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த நாளிலும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவை மரணத்தை சந்தித்ததை நாங்கள் எண்ணி பார்த்து ஆண்டவரே நன்றி அறிதலோடு உம்முடைய பாத தண்டையில் வந்து நிற்கிறோம். தேவரீர், இப்பொழுதும் நீர் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாதை தண்டையிலே நாங்கள் நிற்கின்றோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். வெள்ளிக்கிழமைகளிலே, இலந்து காலத்தினுடைய வெள்ளிக்கிழமைகளிலே மத்தேயு 26 மற்றும் 27வது அதிகாரத்திலிருந்து சிலுவை நோக்கிய பிரயாணம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம். The Lent Friday services, the sermon series was from Matthew chapter 26 and 27. The topic, the journey to the cross. இன்றைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற தேவ செய்தி, இந்த சிலுவையை நோக்கிய அந்த பிரயாணம், அந்த பயணம் ஒரு முடிவுக்கு வருகிறது. The end of the journey to the cross. சிலுவையை நோக்கி ஆண்டவர், அந்த கல்வாரியை நோக்கி அவர் செல்லுகின்ற ஒரு காரியம், அவர் சிலுவைக்காக வந்த காரணம் என்ன? அந்த முடிவு அவசியமா? சிலுவை மரணம் அவசியமா?
இக்காரியத்தை இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நாம் பார்ப்போம். ஒரு பிரயாணம் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு முடிவு உண்டு. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறோன்னா எங்கே போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். தெரியாமல் நம்ம அந்த பிரயாணத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா அது அலைந்து திரிகிறது என்ற ஒரு காரியம். எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம் என்று தெரியாமல் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது ஒரு நோக்கத்துடனே அவர் அனுப்புகிறார். அந்த நோக்கமானது நாம் எல்லோருக்கும் தெரியும். மனித குலத்தை பாவம், பிசாசு, மரணத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாகவும், மீட்டெடுத்த நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் அந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறார். ஏன் மனிதர்களை ஆண்டவர் மீட்டெடுக்க வேண்டும்? Why should God save mankind? ஏன் நம்மளுடைய பாவத்தில் அப்படியே விட்டுட்டு இருக்கலாமே? நீங்க செஞ்ச பாவம், நீங்க அதிலே இருந்துருங்க, அந்த பாவத்தினுடைய சம்பளத்தின் மரணத்தை நீங்க சந்தியுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டு இருக்கலாமே. இதற்கான பதில் நாம் பார்க்க வேண்டும் என்றால் இது சிருஷ்டிப்பில் ஆதியாகமத்துக்கு நாம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அங்கே ஆண்டவர் படைக்கும் பொழுது மனிதன் தன்னோடு நித்திய உறவிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் மனிதனை படைக்கின்றார். எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் மனிதனிடத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். கொடுத்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக அவர் கொடுக்கின்றார். மனிதனை மாத்திரம் தன்னுடைய சாயலிலே படைத்தார். God created man in his own image. தன்னுடைய சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு கொடுத்தார். அப்பொழுது எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் மனிதர்களாகிய நம்மையும் படைத்துட்டு நம்ம ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு போறதுக்காக அல்ல, தன்னை போலவே தன்னுடைய சுவாசத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் என்றென்றுமாய் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். God's wish is that he had given his breath on us, so like how he is eternal, he wants you and me who are carrying his breath to live eternal life. ஆண்டவருடைய பிரசன்னம் அது நித்தியமானது. ஆண்டவருடைய சுவாசம் அது நித்தியமானது. ஆண்டவர் நமக்கு சுயமாக காரியங்களை நாம் தீர்மானிக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். ஃப்ரீ வில் கொடுத்திருக்கின்றார். அதனால் ஃப்ரீ வில் கொடுத்துட்டு நீ உன்னுடைய இஷ்டப்படி எப்படி வேணா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் நம்மை நோக்கி வருகிறவராக இருக்கின்றார். அவர் நம் மீது அன்புள்ளவர் மாத்திரமல்ல, கரிசனை உள்ளவருமாக இருக்கின்றார். மனித குலம் அழிந்து போகும்படியாக அல்ல, அழிந்து போயிருக்கிற மனித குலத்தை மீண்டுமாக உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த பிரயாணத்தை தொடர்கிறார். அந்த பிரயாணம் ஆரம்பித்தது அவருடைய சிருஷ்டிப்பிலே அவருடைய அன்பை காட்டுகிறது. ஸோ இந்த பிரயாணம், இந்த சிலுவை நோக்கிய பிரயாணம் எப்பொழுது ஆரம்பித்தது? When did this journey started? The journey to the cross, when did it started? இது குருத்தோலை ஞாயிறு அன்று ஆரம்பிக்கல. இது இன்னும் பின்னாடி போனால் கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஆரம்பிக்கல. இந்த சிலுவை நோக்கிய பிரயாணம் சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே ஆரம்பித்தது. The journey to the cross started even before the creation. 1 பேதுரு 1:20 எடுத்தவர்கள் ஒரு வாசிங்க. He was chosen before the creation of the world, but was revealed in these last times for your sake. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கும்படியாக அவர் திருவுள்ளம் பற்றியிருக்கிறார். இது அவருடைய அன்பை காட்டுகிறது. இது ஆண்டவருடைய ஆழ்ந்த ஞானத்தை காட்டுகிறது. பிற்பாடு நடக்க போகிற காரியம் என்ன என்பதை நன்கு அறிந்த ஆண்டவராக இருக்கின்றார். It shows the depth of God's wisdom, his foresight and the love for humanity. எனவே இந்த சிலுவை நோக்கிய ஒரு பிரயாணம்
இது குருத்தோலையில் ஆரம்பிக்கல, கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஆரம்பிக்கல, இது சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே ஆரம்பித்தது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த பிரயாணம் ஒரு முடிவுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். The journey started even before creation, but what we are seeing today is the journey ended at the cross. அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் முடிந்தது. The Lord said on the cross, it's finished. சிலுவை நோக்கி வந்து அந்த சிலுவையின் பிரயாணத்தை அவர் செய்து முடித்தார். பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தார். பிதாவினுடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். இந்த பிரயாணம் ஆண்டவர் ஏன் செய்ய வேண்டும்? இந்த பிரயாணம் செய்வதற்கான காரணம் நம்மீது கொண்ட அன்பு. இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேற யாரையாவது அனுப்பியிருக்கலாமே. ஆண்டவர் தானே வரும்படியாக அல்ல, தேவ தூதர்களை அனுப்பியிருக்கலாமே, இல்லை மற்ற யாரையாவது அவர் அனுப்பியிருக்கலாமே. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது பாவத்திலிருந்து விடுபடும்படியாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பலிகளை கொண்டு வந்து செலுத்துகிறார்கள். அந்த பலிகள் அவர்கள் செலுத்தும் பொழுது அவர்களுடைய பாவங்களானது முழுமையாக நிவர்த்தி செய்யப்படவில்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு முறையும் காளையையோ இல்லாட்டினா ஒரு ஆடையோ இல்லாட்டினா ஏழைகளாக இருந்தால் புறாவை எப்படியோ கொண்டு வந்து பலி செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பலிகள் செலுத்தி விட்டார்கள். ஆனால் மனித குலத்திலிருந்து அந்த பாவம் நீக்கப்படவில்லை. இந்த பாவம் நீக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கோபாக்கினை நீக்கப்பட வேண்டும். இந்த ஆண்டவருடைய கோபாக்கினை ஏதோ ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தினால அந்த கோபாக்கினை நீக்க முடியாது. The wrath of God cannot be appeased by just the blood shed by any animal. யாரும் இந்த ஆண்டவருடைய கோபாக்கினியை நீக்க முடியாது என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்து ஆண்டவராக தீர்மானித்தது தானே வரும்படியாக. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும் இந்த பிரயாணத்தின் ஒரு முடிவு எல்லோருக்கும் மீட்பு என்று. தன்னுடைய கோபாக்கினையை நிவர்த்தி செய்வதற்கு தன்னை தவிர்த்து வேறு யாரும் பலியாக முடியாது. இதை நன்கு நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கொலோசியர் 1வது அதிகாரம் 19-20 வாசியுங்கள். Colossians 1:19 and 20. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. For in him all the fullness of God was pleased to dwell, and through him to reconcile to himself all things, whether on earth or in heaven, making peace by the blood of his cross. அவருக்கு சித்தமானது பூலோகத்திலும் சரி எல்லா இடங்களிலும் சரி தன்னோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்றால் இது ஆண்டவரால் மாத்திரமே முடியும். மனிதர்களால தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது, மீட்டு கொள்ள முடியாது. எனவே ஆண்டவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்ததற்கான நோக்கம் நமக்கு நன்றாக தெரியும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். அவர் வந்தது எப்பொழுது என்றால் நாம் பாவத்தில் இருக்கும் பொழுது. நாம் பாவத்திலே இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் நமக்காக வந்தார். ரோமர் 5:8 வாசிப்போம். God shows his love for us in that while we were still sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக வந்து மரித்தார். இந்த கிறிஸ்து அந்த சிலுவையில் சொன்ன ஒரு காரியம் தாகமாய் இருக்கிறேன் என்று, உடல் சரீரத்தின் பிரகாரமான ஒரு தாகம் என்றும் நாம் எடுக்கலாம். அதே சமயத்தில் அவருடைய தாகம் பாவிகளாய் இருக்கிற மக்கள் இன்னும் தன்னிடத்துல
வராமல் இருக்கிற அநேக மக்கள் உண்டு. இவர்கள் தன்னிடத்தில் வர ஆண்டவர் பிரியப்படுகிறார். இந்த கிறிஸ்து அவர் எடுத்த அந்த பிரயாணம், அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னென்றால், பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும், உங்களையும் என்னையும் மீட்டு கொள்ள வேண்டும் என்பது. இந்த ஆண்டவர் செய்த பிரயாணம் பாதியில் விட்டுட்டு போல, அவர் அந்த பிரயாணத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்து செய்த இந்த பிரயாணத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு நிறைய தடைகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய சவால்களை சந்தித்தார். வெளியிருந்து மாத்திரமல்ல, புறஜாதியார் இடத்துல இருந்து மாத்திரமல்ல, யூதர்கள் இடத்துல இருந்து நிறைய எதிர்ப்புகளை சந்தித்தார். இன்னும் சொல்லப்போனால் தன்னோடு கூட இருக்கிறவர்கள் இடத்திலிருந்தும் அந்த எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார். ஆனால் எப்பேற்பட்ட ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் சவாலாக இருந்தாலும் அவர் செய்ய நினைத்ததை, அவர் நமக்காக வந்த ஒரு காரியத்தை அவைகள் தடைப்பட அனுமதிக்கவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து நம்மை மீட்டு கொண்டார். ஆண்டவர் நன்றாக தெரியும் தன்னால் மாத்திரமே மனித குலத்தை மீட்க முடியும் என்று. ஆனாலும் அநேகர் அன்றும் சரி என்றும் சரி, அநேகர் தங்களை தாங்களே மீட்டுக்கொள்ள முடியும் என்று எண்ணிக்கொண்டு ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நற்காரியங்கள் செய்து, இல்லை தங்களுடைய உடலை வருத்தி கொண்டு அநேக காரியங்களை செய்வதனால தங்களை மீட்டு கொள்ளலாம் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். சுகமான ஒரு காரியம் பார்க்கும் பொழுது ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூட இதில் ஈடுபடுகிறார்கள். There are even some Christians, they think that they can save themselves by doing something good. ஆனால் யாராலையும் நம்மை மீட்டுக்கொள்ள முடியாது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். எனவே பிதாவின் சித்தத்தின் பிரகாரமாக மனிதர்களாகிய நம்ம எல்லோரையும் ஆண்டவர் மீட்டெடுக்கின்றார். அந்த சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில கூட அங்கே இருக்கின்றவர்களை பார்க்கும் பொழுது அவருக்கு ஆத்திரம் வரல. ஆனால் அந்த இடத்திலும் ஆண்டவர் செய்கின்ற ஜெபம், லூக்கா 23:34 சிலுவையிலே ஆண்டவர் செய்த முதல் வார்த்தை வாசிங்கம்மா. அப்பொழுது Father, forgive them for they do not know what they do. அவங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியல. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேக சமயத்தில் நமக்கு கூட நாம் என்ன செய்கிறோன்னு தெரியல. நம்ம கிறிஸ்தவர்கள் தான், we are Christians, திருச்சபைக்கு போகிற கிறிஸ்தவர்கள் தான். ஆனாலும் அநேக சமயத்தில் நாம் நினைத்து கொள்ளுகிறது ஒரு சில காரியங்கள் நாம் செய்தால் நாம் மீட்கப்பட்டு விடுவோம். இல்லை, நம்மால் நம்மை மீட்க முடியாது. ஆண்டவர் சிலுவையில் செய்த ஒரு காரியம் மாத்திரமே போதுமானது. அந்த சிலுவையிலிருந்து ஆண்டவர் சொன்ன இன்னொரு காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். லூக்கா 23:43 ஒரு வாசிங்க. Truly I say to you, today, இன்றைக்கு, today you will be with me in paradise. இது இயேசு கிறிஸ்து அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற உறுதிமொழி. It's an assurance that the Lord is saying that today you will be with me in paradise. என்னால காரியங்களை செய்து என்னால என்னை மீட்டுக்கொள்ள முடியும் என்று எண்ணுகிறவர்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தாது. ஆனால் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சிலுவையிலே நான் செய்ய வேண்டிய காரியத்தை, உன்னை நான் மீட்டெடுக்க வேண்டிய காரியத்தை செய்து முடித்து விட்டேன், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில். There is no need for you to add anything to the cross. நான் சிலுவையிலே செய்த காரியத்திற்கு மேற்கொண்டு நீ எதையும் செய்ய தேவையில்லை. அவைகளை நாம் செய்தோமே ஆனால், if we try to add something to the cross of Christ or what the Lord did for us on the cross, நாம சொல்லுகிறது என்னென்றால், ஆண்டவரே உம்முடைய கிருபையில, உம்முடைய கிருபை கூட என்னுடைய காரியம் சேர்ந்தாதான் நான் ரட்சிக்கப்படுவேன். அப்படின்னா நம்ம சொல்றது என்னன்னா, Lord, it is not 100%
your grace, there is some part of it, but there is also another part of it which is my work, என்னுடைய காரியம். அப்படின்னா அது கிருபை அல்ல. It is not grace. சிலுவையில ஆண்டவர் செய்தது 100% தேவ கிருபை. இந்த தேவ கிருபையை பெறுகிறவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவ சிலுவையில செய்து முடித்த காரியம் விசுவாசிக்கிறோமா? இல்லை, இன்னும் உலகத்தாரால இன்னும் ஈர்க்கப்பட்டு, உலகத்தின் காரியங்களால் ஈர்க்கப்பட்டு இன்னும் நாம ஒரு சில காரியங்கள் செய்யணும் அப்படி நாம எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? நாமும் ஒரு சில காரியங்கள் செய்தாதான் நான் ரட்சிக்கப்படுவேன் அப்படி எண்ணினால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது வீணாக இருக்கின்றது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார். உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாக அனுப்புகிறார். அனுப்பின இந்த ஆண்டவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். இது அவசியமா? இது அவசியமா? சிலுவை மரணம் அவசியமா? இந்த சிலுவை மரணம் அவசியம். மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுக்கும் இது அவசியம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பது பிதாவாகிய தேவனுக்கு அவசியம். பிதாவாகிய தேவனுக்கு அவசியம். காரணம், ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரமாக, அந்த தேவ கோபம், அந்த தேவ கோபத்தை தணிக்க யாராலும் முடியாது. ஏன் அந்த தேவ கோபம்? மனிதர்களாகிய நாம் பாவத்தில் விழுந்தது நிமித்தம். இந்த தேவ கோபத்தை சந்திக்கிறவர்கள் இந்த தேவ கோபத்திலிருந்து நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும் என்றால் மற்ற காரியங்கள் அல்ல, மற்றவைகள் நம்மை மீட்க முடியாது. அவர் ஒருவர் மாத்திரமே மீட்க முடியும். அந்த தேவ கோபத்தை எப்படி தணிக்க முடியும் என்றால், அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை கொடுத்தாக வேண்டும். ஒரு மிருகத்தின் மரணம் அதை நிவர்த்தி செய்ய முடியாது. இந்த ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையிலே அவர் தொங்கும்படியாக செய்கின்றார். உங்களுக்காக, எனக்காக அவர் அந்த சிலுவையிலே நாம் எல்லோருடைய பாவத்தையும் சுமந்து அங்கு நிற்கின்றார். அங்க தேவ கோபாக்கினைக்கு முன்பாக நிற்கின்றார். அந்த குமாரன் அந்த சிலுவையிலிருந்து சொல்லுகிற காரியம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இதோ உலகத்தின் பாவங்கள் முற்றிலுமாக பரிசுத்த ஆண்டவர் இப்போ எல்லோருடைய பாவங்களையும் தன் மீது சுமந்து கொண்டு அந்த தேவகுமாரன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். பிதாவினுடைய கோபத்தை தன் மீது எடுத்துக் கொண்டிருக்கின்றார். இது அவசியம். பாவமானது தோற்கடிக்கப்பட வேண்டும். பாவமானது நிலைத்திருக்க முடியாது. பாவம், பிசாசு, மரணம், பாவத்தை கொண்டு வருகிற பிசாசானவன், இந்த பாவத்தின் விளைவாகிய மரணம், இவைகள் தோற்கடிக்கப்பட வேண்டும். இது ஆண்டவரால் ஒருவரால் மாத்திரமே முடியும். இது பிதாவுக்கு அவசியமானது. மனிதர்களாகிய நமக்கு, நாம் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டுமே. நம்மால் இதை செய்ய முடியாது. ஆண்டவர் செய்த காரியம் உங்களுக்கும் எனக்கும் அவசியம். What Jesus Christ did on the cross is essential, is needed for you and for me. இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறதுனால பாவ இருள்ல இருக்கிற நாம் ஜீவ ஒளிக்குள்ளாக வருகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்காவிட்டால் இன்னும் நாம் பாவ இருளிலே நாம் இருப்போம். சிலுவையில மாண்ட இயேசு கிறிஸ்து பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்குகிறார். அவர் செய்யலனா இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு விரோதிகளாக, எதிரிகளாக நிற்கின்றோம். Still we are enemies to God if Christ has not gone to the cross. கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டு மரிப்பது பிதாவுக்கு அவசியம், நமக்கும் அவசியம்.
பிதா அனுப்பின காரியத்தை இந்த கிறிஸ்து செய்து முடித்தார். இந்த கிறிஸ்து செய்யாவிட்டால் அது நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமில்லை மாத்திரமல்ல, அது முற்றிலும் நரகத்துக்கு ஏதுவானது. இந்த கிறிஸ்து நாம் பிதாவை விட்டு தூரத்தில் இருக்கிறோமே, சிலுவையில் மரித்த ஆண்டவர் பிதாவோடு ஒப்புரவாக்கும் பொழுது நம்மை ஒன்று சேர்க்கிறார். அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே தன்னுடைய தாயாரை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன். உறவை இழந்து போய் இருக்கிற நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே உன்னை நான் மீட்டு எடுத்துக்கொண்டேன். ஆண்டவர் நம்ம இடத்துல பிதா தன்னுடைய குமாரனை நமக்கு அனுப்பாவிட்டால் நம்முடைய முடிவானது பயங்கரமானது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, லூக்கா 23வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை அங்கே 34வது வசனத்திலும் 46வது வசனத்தில் சிலுவையிலே அவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தையும் இருக்கின்றது. இந்த ஆண்டவர் 3 மணி நேரம் அவர் அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது இருள் அடைந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 6வது மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும், ஃப்ரம் 12 noon to 3 PM. அதனால தான் ஒரு சில சர்ச்சஸில் வந்து இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் வந்து எப்போதும் 12 மணிக்கு வைப்பாங்க, ஆஃப்டர்நூன். இந்த மாதிரி நம்மள மாதிரி 9:30க்கு வைக்க மாட்டாங்க. இந்த சர்வீசஸ் ஃப்ரம் 12 ஸ்டார்ட்ஸ். அவர் அந்த 9ஆம் மணி நேரத்தில் அவர் தன்னுடைய பிதாவை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் ஆவியை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கிறிஸ்து சிலுவை பிரயாணத்தை பிதாவுடைய சித்தத்தோடு சிருஷ்டிப்புக்கு முன்பாக இருந்து ஆரம்பித்தார். அந்த நோக்கத்தை நன்கு அறிந்திருந்தார். அவர் நமக்காக மானிடர்கள் மீட்கப்படும்படியாக அவர் வருகின்றார். அதனை சிலுவையிலே செய்து முடிக்கின்றார். இது பிதாவுக்கும் சரி நமக்கும் அவசியம். இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து கடைசியில் சொல்லுகிறார், உம்முடைய கரங்களிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த ஆண்டவர் முடித்த காரியம், அதற்கு மேலே நம்ம எதையும் செய்ய முடியாது. What the Lord Jesus did for us on the cross, we should not add anything, we should not try to do anything more to that. He did it. அவர் முற்றிலுமாக அதை செய்து முடித்தார். ஆனால் முடிந்ததா? இல்லை. அவர் சிலுவையிலேயே இருந்திருந்தால் இன்னும் முடியல. அவரை அந்த கல்லறைக்குள்ளாக கொண்டு போனார்கள். அவர் அந்த கல்லறையிலே இருந்திருந்தால் முடியல. நமக்காக பாடுபட்டு மரித்த ஆண்டவர் பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இது நாம் ஒவ்வொருவருக்கும் அவசியம், பிதாவுக்கும் அவசியம். நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்து தன்னையே ஒப்பு கொடுத்து மீட்டுக்கொண்ட ஆண்டவர் வெறும் குட் ஃப்ரைடே மாத்திரமல்ல, ஒவ்வொரு சமயத்திலும் ஆண்டவர் நமக்காக செய்த இந்த காரியத்தை நாம் எண்ணி பார்ப்போம். இது நமக்கு அதிக அவசியம் என்பதை ஒவ்வொரு சமயமும் நாம் உணர்வோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொள்ளும்படியான காரியத்தை தேவரீர் நீர் முன் குறித்து தெரிந்து கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, குறைவுள்ளவர்களாக இருக்கிற நாங்கள் அநேக சமயத்தில் கேள்விகளோடு மாத்திரமே நிற்கிறோமே தவிர்த்து புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயங்குகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இல்லாவிட்டால் எங்களுடைய விசுவாசம் விருதா என்பதை நாங்கள் உணராமல் போகிறோம். தேவரீர் சிலுவையில் ஆண்டவர் செய்த காரியம் போதுமானது. அதற்கு கூட நாங்கள் எதையும் செய்ய தேவையில்லை. எங்களிடத்திலிருந்து நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இதை விசுவாசிப்பது. கிறிஸ்து செய்தது போதும் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்.
அப்பேற்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும். இது எங்களுக்கு அவசியமானது என்பதை உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். உடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஒப்புரவாகும்படி நம்மை அழைத்த தேவன் இன்று நமக்காக தன்னையை தந்தவராய் சிலுவையிலே தொங்குகிறார். முடிவு பாடலாக சபையார் அனைவரும் எழுந்து நின்று அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே என்ற பாடலை நாம் பாடுவோம். அருமை ரட்சகரே, சிலுவை அடைந்த
நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்வது மாத்திரமல்ல, நீர் உம்முடைய அன்பை உம்முடைய குமாரன் மூலியமாக சிலுவையிலே வெளிப்படுத்தினதை மீண்டுமாக நாங்கள் இந்த நாளிலே நினைவு கூறவும், நன்றி செலுத்தவும், எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், தேவரீர் சிலுவையில் உம்முடைய குமாரன் செய்தது முற்றிலும் எங்களுக்கு போதுமானது என்பதை உணர்ந்து நன்றியறிதலோடு உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. உம்மோடு நீர் எங்களை ஒப்புரவாக்கி கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதும் இருக்கவும், ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகி உம்முடைய பிள்ளைகளாக சாட்சிகளாய் நாங்கள் ஜீவிக்க எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நாம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.